வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். இப்போ நம்ம ராசி பலன்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 2025க்கான ராசி பலன்கள், எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, இந்த மாதத்தில் பொதுவாக இந்த பிரபஞ்சம் சார்ந்த தன்மைகள் எப்படி இருக்கப் போகின்றது மற்றும் உலகில் மாற்றம் என்னென்ன நடைமுறை மாற்றங்கள் நடக்கப் போகின்றது என்பதையெல்லாம் இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்க்கலாம். நான் கடந்த மாதம் ஜூலை மாதத்துக்கான ராசி பலன் விளக்கம் கொடுத்திருந்தேன். அந்த மாதத்தில் விபத்து சார்ந்த கவனம் தேவை என்று குறிப்பிட்டிருந்தேன். அதன் அடிப்படையில் இந்த ஜூலை மாதம் அதிகப்படியான விபத்துகள் அரங்கேறி இருக்கின்றன. உலக அளவில் பார்த்தோம் என்றால் விமான விபத்து, ஃப்ளைட் கிராஷ் என்று ரஷ்யா மற்றும் தாக்கா, தொழிற்சாலைகள் சார்ந்த விபத்துக்கள், பள்ளி வாகனம் சார்ந்த விபத்துக்கள் இதெல்லாம் அரங்கேறி இருக்கின்றன. அதற்கு காரணமான கிரக அமைப்புகள் எல்லாம் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். இந்த மாதம் கிரக நிலைகள் என்னென்ன நிலையில் இருக்கின்றன, எப்பொழுது பயிற்சிகள் அரங்கேறி போகின்றன மற்றும் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட தன்மைகள் உள்ளன, எந்தெந்த ராசிகள் எவ்வாறு செயல்பட்டால் அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை அனுபவிக்க முடியும் என்பதையெல்லாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதத்தில் கிரகங்கள் அடிப்படையில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்க்கலாம். முதலில் பார்த்தோம் என்றால் சனி உங்களுக்கு தெரியும், வக்ர கதியில் இருக்கின்றார். அவர் மீனத்தில் சஞ்சரிக்கின்றார், ரெட்ரோகேட், பின்னோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ராகு அவர் கும்பத்தில் சஞ்சரிக்கின்றார் மற்றும் மிதுனத்தில் சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு இருக்கின்றது. அதாவது இதுவரை சுக்கிரன் ரிஷபத்தில் இருந்தவர் மிதுனத்துக்கு வந்திருக்கின்றார். இந்த மாத தொடக்கத்தில் தான் வந்திருக்கின்றார். சுக்கிரன் பார்த்தோம் என்றால் 21ஆம் தேதிக்கு பிறகு அவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்வார். அதன் அடிப்படையில் மிதுனத்தில் சுக்கிரனும் குருவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருப்பார்கள். அடுத்ததாக சூரியனும் புதனும் சேர்ந்து கடகத்தில் இருக்கின்றார்கள். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய 2 கிரகங்களுமே பயிற்சி ஆகின்றார்கள். எப்பொழுது பயிற்சி ஆகின்றார்கள் என்றால் 17ஆம் தேதி சூரியன் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகின்றார் மற்றும் புதன் 31ஆம் தேதி சிம்மத்துக்கு பயிற்சி ஆகின்றார் மற்றும் கேது சிம்மத்தில் இருக்கின்றார். செவ்வாய் இந்த அதாவது இந்த ஜூலை மாதத்தில் பயிற்சி ஆகிவிட்டார், கன்னிக்கு பயிற்சி ஆகிவிட்டார் அவர். அதன் அடிப்படையில் அவர் கன்னியில் சஞ்சரிக்கின்றார். இப்படிப்பட்ட தன்மையில் கிரக அமைப்புகள் இருக்கின்றன. சனியும் செவ்வாயும் 7ஆம் பார்வையாக பார்த்துக் கொள்கின்றார்கள். இந்த கால சூழல் எப்படி இருக்கப் போகின்றது என்றால் பிரபஞ்ச அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த கால சூழல் போர் மேகம் சூழக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கின்றது மற்றும் அதிகமான பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் நிறைய தென்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதிகமான முதலீடுகளை அனைவரும் தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது மற்றும் ஒரு வகையில் விபத்துக்கள் இன்னும் அது சார்ந்த கவனம் தேவை இருக்கின்றது. ஏனென்றால் செவ்வாயும் ராகுவும் 6, 8ஆம் பார்வையாக பார்க்கின்றார்கள் மற்றும் கிரகங்கள் எல்லாமே ஒரு சார்பு நிலையில் சூழ்ந்திருக்கின்றன. கேது ராகு சார்ந்து, செவ்வாய் மட்டும் ஒரு நிலையில் பயணிக்கின்றார். அதன் அடிப்படையில் இந்த மாதம் நிச்சயமாக இயற்கை சீற்றம் மற்றும் விபத்துகள் சார்ந்து மற்றும் போர் மேகம் சூழ்வதற்கு வாய்ப்புகள் பொதுவாக இருக்கின்றன. எந்தெந்த தன்மைகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் அனுபவிக்க முடியும் என்றால் பொதுவாக வேலை சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு உயர் பதவிகளை அடைவதற்கு சாத்தியக்கூறுகளை இந்த மாதம் ஏற்படுத்தும் மற்றும் கடன் சார்ந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்படும். மற்றபடி பார்த்தோம் என்றால் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு முன்னேற்றமான பலன்கள், முன்னேற்றமும் கிடைக்கும். அதேபோல் ஆரோக்கியம் சார்ந்த தன்மைகளில் மருத்துவம் சார்ந்த துறைகள் அதிகமாக வளர்ச்சி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. பொதுவாகவே நிலம் மற்றும் ரியல் எஸ்டேட், ஷேர், பங்கு வணிகம், தங்கம், உயர் ஆபரண இவை அனைத்துமே இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றமான தன்மையில் தான் இருக்கும். அது சார்ந்த பெரிய அளவுக்கு வீழ்ச்சி இப்பொழுது நாம் பார்க்க முடியாது. ஆனாலும் இந்த ஒரு மாதம் மிகவும் பதட்டம் நிறைந்த ஒரு மாதமாக தான் இருக்கும். மற்றும் இந்த ஒரு மாதம் மட்டுமில்லை, இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது செவ்வாய் விருச்சிகம் மற்றும் தனுசு வரக்கூடிய காலகட்டம் வரை சற்று பதட்டம் நிறைந்த ஒரு உலக அளவில் இருக்கும். பொதுவாக ராசிகள் சார்ந்து எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் பொதுவான பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிகமான எதிர்பார்ப்புகள், அதிகமான தேவைகளை கொண்டு இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். நிறைய பாசிபிலிட்டிஸ், அவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சேரும். நிறைய முன்னேற்றமான பலன்கள் மிதுன ராசிக்கு மிக சிறப்பு. கடக ராசிக்கும் பார்த்தோம் என்றால் மிக மிக சிறப்பாகவே இருக்கின்றது. அறிவுபூர்வமாக இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் வீடு, வாகனம், சொத்துக்கள் சேர்ப்பதில், பத்திரப்பதிவு எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் பார்த்தோம் என்றால் வாகனம், ஏற்றுமதி, அவர்கள் கல்வி சார்ந்த முன்னேற்றமான பலன்களை அனுபவிக்க முடியும். குறிப்பாக ஆடிட்டிங், சிஏ, இது போன்ற வணிகம், அக்கௌண்ட்ஸ், இது போன்ற துறைகளில் பேங்கிங் தொடர்பான நடவடிக்கைகள் எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. மற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே அவர்களுக்கு அஷ்டமி சனி சென்று கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு சில குறிப்பிட்ட துறைகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல அதிர்ஷ்டம், யோக பலன்களும் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. மற்றபடி பார்த்தோம் என்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் மருத்துவம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏதேனும் ஆரோக்கியம் குறைபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு சுயமாகவே அவர்களுக்கு ஏதேனும் புது மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது சார்ந்த தீர்வுகளும் உண்டு மற்றும் சுயமாகவே அவர்களுக்கு இம்யூனிட்டி அதிகமாகுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த மாத காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிகமாக ஆன்மீக நாட்டம்
இந்த மாதம் இயல்பாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுபோன்று கிரிவலம் செல்வதாக இருக்கட்டும், இறை வழிபாடு எல்லாம் அவர்களுக்கு இறை தொண்டு எல்லாம் சிறப்பான பலன்களை கொடுக்கும். மற்றும் காதல் சார்ந்த பலன்கள் சற்று ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறுவதற்கு வாய்ப்புகள் தென்படுகின்றன. குழந்தை அமைப்புகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை சார்ந்து இதுவரை இயங்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பலன்கள் கிடைக்கக்கூடியவர்களாகவும், காதலும் பார்த்தோம் என்றால் ஒரு வகையில் ஒரு முரண்பாடுகள் வந்து கிடைக்கக்கூடிய சாத்தியமாகக்கூடிய தன்மைகள் பொருந்தியது ஒரு மாதமாகவே சிம்மராசிக்கு இருக்கின்றது. கன்னிராசிக்கு இந்த மாதம் மிக மிக கவனமான மாதமாக இருக்கும். மிகவும் பதட்டமாக அவர்கள் எதையும் கையாள வேண்டும். சற்று வேலை சார்ந்த அமைப்புகளில் அவசரப்பட்டு வேலையை யாரும் உதறி தள்ளிவிட வேண்டாம். கடன் சார்ந்த அமைப்புகளில் கவனம் தேவை இருக்கின்றது. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் சுடுதண்ணியில் நடப்பவர்கள் தான். அவர்கள் பொதுவாக வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தன்மை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கின்றது. பொதுவான தன்மை இது இருக்கின்றது. குறிப்பாக பார்க்கும்பொழுது மிதுனம் மற்றும் கடகம் சிறப்பான பலன்கள், சிம்மம் ஒரு முன்னேற்றமான பலன்கள் தென்படுகின்றன. மற்றும் கும்பம் மற்றும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த அடிப்படையில் செயல்படுகின்றார்கள், அவர்களுக்கு 2 விதமான தன்மை இருக்கும். மிதுனம் அதாவது மீனம் மற்றும் கும்பம், அவர்கள் பொதுவாக இந்த ராசி லக்னம் கொண்டவர்கள் உயர் வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டாகவும் இருக்கும். அதாவது ரொம்ப டவுனாக இருப்பாங்க, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க, இல்லைனா ரொம்ப உயர்வான ஒரு நிலையில் இருப்பாங்க. இந்த கேட்டகரியில் உள்ளவங்க இவங்க பொதுவாக ஓரளவு இந்த மாதம் ஒரு முன்னேற்றமான பலன்களே இருக்கும். சனி ரிட்ரோவாகின்றார். அதன் அடிப்படையில் மிதுன ராசிக்கு ஒரு சுய மேம்பாடு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் அரசு சார்ந்த வாய்ப்புகளாக இருக்கட்டும், வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் மற்றும் உயர் வணிகம் ஏற்றுமதிகள் எல்லாம் சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. பொதுவான தன்மைகள் இது. ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கப் போகின்றன என்பதை பார்க்கலாம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. மேசராசிக்காரர்களுக்கு வேலை அமைப்பில், கடன் அமைப்பில் ஆரோக்கிய குறைபாடு மிக மிக அதிகமாக தேவைப்படுகின்றது. மற்றபடி நீங்கள் பயணம் சார்ந்த அமைப்புகள், கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு. சிறு அளவில் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் இருந்தால் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர அமைப்பில் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள். சகோதரிகள் அடிப்படையில் நல்ல சிறப்பான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள். மற்றபடி பார்த்தோம் என்றால் உங்களுக்கு பொதுவாகவே இந்த கால சூழலில் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்திருக்கின்றது. சனி இருப்பதனால் நீங்கள் உயர் வணிகம் சார்ந்து இயங்குவதற்கு சிறப்பான வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் எல்லாம் சிறப்பு. மற்றபடி அரசு சார்ந்த தொடர்புகள், வேலை சார்ந்த எல்லாம் சற்று கவனம் தேவை. ஆரோக்கியம் சார்ந்தெல்லாம் கவனம் தேவை இருக்கின்றது. மற்றபடி உங்களுக்கு இது போன்ற தன்மைகளில் நீங்கள் இது போன்ற தன்மையில் செயல்பட்டால் உங்களுக்கு சிறப்பு என்றால் கம்யூனிகேஷன் தொடர்பான, தகவல் தொடர்பு தொடர்பான அமைப்புகள், பொதுவாக நாடகம், கலைத்துறை சார்ந்த, சிறு அரசியல் சார்ந்த துறைகளில் எல்லாம், உங்களுக்கு பயணம் சார்ந்த டிரான்ஸ்போர்ட் அமைப்புகள் எல்லாம் நல்ல பலன்களை சிறப்பாக, சிறு தொழில் சார்ந்த சிறந்து விளங்கக்கூடிய உணவுத்துறை, அதாவது சிறு தொழில்கள், மளிகை, ஆடை அலங்காரம் சம்பந்தப்பட்ட துறைகளில் எல்லாம் உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்றபடி பார்த்தோம் என்றால் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக மிக கவனம் தேவை இருக்கின்றது. மற்றும் ஆரோக்கியம் மற்றும் வேலை சார்ந்து கவனம் அதிகமாக தேவை இருக்கின்றது. அடுத்ததாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு சிறப்பான மாதம் தான். குடும்ப அமைப்பு உங்களுக்கு வலுப்பெறக்கூடியதாக இருக்கின்றது. குடும்பம் சார்ந்து நீங்கள் சிறந்து விளங்கலாம். ஆடை அலங்காரம், ஆபரணம் சார்ந்த தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள், இதுபோன்ற டெக்னாலஜி சார்ந்து சிறந்து விளங்குவதெல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுக்கும் பயணம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் சிறப்பான தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாகவே ரிஷபராசிக்கு இந்த கால சூழல் பெரிய அளவுக்கு கெடுதல் பலன்கள் இல்லை. பொதுவாகவே இந்த உலகில் சூழலே தடுமாற்றமான தன்மையில் இருப்பதனால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலன்கள் கிடைக்குமா என்றால் அதை உறுதியாக சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட நிச்சயமாக மற்ற ராசிகளை கம்பேர் செய்யும் பொழுது உங்களுக்கு எவ்வளவோ மேன்மையான பலன்கள் தான் கிடைக்கப் போகின்றது. நீங்கள் கொஞ்சம் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துங்கள். தைரியமாக நம்பிக்கையுடன் நீங்கள் ஒரு முயற்சிகளை செய்யுங்கள். வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கின்றது. உங்களுக்கு வாய்ப்புகளை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பார்த்தோம் என்றால் உங்களுக்கு குடும்ப அமைப்பு நிச்சயமாக வலுப்படக்கூடியதாக இருக்கின்றது. திருமணம் சார்ந்த அமைப்புகள் மற்றும் குழந்தை சார்ந்த யோகங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மற்றபடி பார்த்தோம் என்றால் உங்களுக்கு இந்த கால சூழலில் நீங்கள் மாமியார் சார்ந்து சற்று கவனம் மற்றும் சகோதரிகள் சார்ந்தெல்லாம் சற்று கவனம் தேவை இருக்கின்றது. நீங்களும் பேங்கிங் இது போன்ற அமைப்புகளில், பொதுவாக ஐடி துறையிலெல்லாம் நிச்சயமாக நீங்கள் சாதிக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு பொதுவாக இந்த மாதம் ஓரளவு ரிஷபராசிக்கு இந்த கால சூழலே மிக மிக அமோகமான சூழலாகத்தான் தென்படுகின்றது. மற்ற மிதுன ராசிக்கு நான் குறிப்பிட்டபடி உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு கால சூழல் அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தென்படும். நீங்கள் நிறைய இலக்குகள், லட்சியங்கள் வைத்து செயல்படக்கூடியவராகவும், காதல் கைகூடுவதற்கான, திருமணம் கைகூடுவதற்கான ஒரு கால சூழல் அமைந்திருக்கின்றது. மற்றும் உங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் குழந்தை சார்ந்த யோகம் பெற முடியுமா என்றால் பெற முடியும். கல்வி சார்ந்த அமைப்புகளில் நல்ல முன்னேற்றமான பலன்கள், குடும்ப அமைப்பு வலுப்பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. சகோதர அமைப்பில் கவனம் தேவை இருக்கின்றது. மற்றும் நீங்கள் பயணம் அதிகமாக ஆன்மீக பயணம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருப்பீர்கள். அதிகமான பயணம், டிராவல், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் உங்களுக்கு அமையும். மற்றும் கம்யூனிகேஷன் தொடர்பான துறைகள் எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கின்றது.
உங்களை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு இந்த காலம் ஆரோக்கிய மேம்பாட்டுக்கான காலம் தான் இது. உங்களுக்கு நிச்சயமாக ஆரோக்கியம் மற்றும் அரசு துறை சார்ந்த முயற்சிகள், தொழில்துறை சார்ந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும். டீச்சிங் தொடர்பான அமைப்புகள், வெளிநாடு தொடர்பான அமைப்புகளும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. பயணம் தொடர்பான டிரான்ஸ்போர்ட், டிராவல்ஸ் தொடர்பான அமைப்புகள், சொத்துக்கள் சேர்ப்பது தொடர்பான அமைப்புகள் எல்லாம் பலன் கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் இருக்கின்றது. திருமணம் என்றால் இந்த கால சூழல் சிறப்பாக இருக்கின்றது. சுக்கிரனும் குருவும் இணைந்திருப்பதனால் உங்களுக்கு காதலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், இந்த மாத கால சூழலில் நீங்கள் சிறப்பாக இருக்கின்றது. இது ஆடி மாதம் பொதுவாக திருமணம் செய்ய மாட்டார்கள். இருப்பினும் உங்களுக்கு காதல் போன்ற அமைப்புகள் ஒரு திருமணம் சார்ந்த ஒரு வகையான உறுதித்தன்மையை ஏற்படுத்திக் கொண்டு அடுத்த ஆவணி மாதத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு சிறப்பான காலமாகத்தான். மிதுனத்துக்கு எனக்கு தெரிந்து ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாத ஒரு ராசி என்றால் மிதுனம் தான் இந்த கால சூழலில். ரிஷபம் எவ்வாறு இருக்கின்றதோ அதே போன்றே மிதுனமும் பார்த்தோம் என்றால், ஏனென்றால் அவர்களுக்கு கிரகங்கள் எல்லாம் ஓரளவு தன்மை பொருந்தியதாக இருக்கின்றன. ஆனாலும் அவர்கள் பொதுவாக நண்பர்கள் மற்றும் மனைவி சார்ந்த அமைப்புகளில் கவனம் தேவை இருக்கின்றது. மற்றபடி பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு இயல்பாகவே மீடியா தொடர்பான நாட்டம் எல்லாம், சமூக ஊடகம் சார்ந்த எல்லாம் அதிகமான நாட்டம் இயல்பாகவே தென்படுகின்றது. நல்ல ஒரு வளங்கள் மிதுன ராசிக்கு கிடைக்கத்தான் இருக்கின்றது. அடுத்ததாக கடக ராசியை பொறுத்தவரை அவர்களுக்கு கல்வி சார்ந்த அமைப்பு முன்பே குறிப்பிட்டபடி கல்வி சார்ந்து நிச்சயமாக அவர்களால் சிறந்து விளங்க முடியும். மற்றும் வீடு, வாகனம், சொத்துக்கள் சார்ந்த பலன்கள் அவர்களுக்கு சனியும் நல்ல நிலையில் இருக்கின்றார். வெளிநாடு சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும் மற்றும் திருமணம் சார்ந்த அமைப்புகளை வலுப்படுத்த முடியும். பொதுவாகவே இந்த கால சூழலில் பெண்கள் சார்ந்து நிச்சயமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பெண்கள் விஷயத்தில், அதாவது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாகவே இருக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த கால சூழலில் இது போன்ற, அதாவது திருமணம் சார்ந்து ஒரு உறவு அடிப்படையில் இயங்கும் பொழுது பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் ஏதேனும் ஒரு வேற்று வகையான பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். மற்றபடி ஆரோக்கியம் சார்ந்த முன்னேற்றமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். மற்றும் குடும்ப அமைப்பில் சற்று கவனம் தேவைதான். உங்களுக்கு கடகராசியை பொறுத்தவரைக்கும் குடும்ப அமைப்பு மிக மிக குடும்பத்தை வலுப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பண வரவில் சற்று தாமதம் தென்படத்தான் செய்கின்றது. உங்களுக்கு பார்த்தோம் என்றால் வேலை சார்ந்து வெளிநாடு சார்ந்து இயங்குவது, இதுதான் உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிவிட்டாலும் கூட குரு 12ஆம் இடத்தில் மறைகின்றார். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இது போன்ற பிரச்சனைகள், நிலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. வேலை சார்ந்த பிரச்சனைகள், அது வெளிநாடு சார்ந்து வேற்று மாநிலம் சார்ந்து இயங்கக்கூடிய தன்மைகள், அல்லது லாஜிஸ்டிக்ஸ், நீண்டகால வணிகம், வர்த்தகம் சார்ந்து, சமூக ஊடகம் சார்ந்து, இது போன்ற எழுத்துத்துறைகள் சார்ந்து, டிரான்ஸ்போர்ட் தொடர்பான இவையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடியதாக, ஆடை அலங்காரம் சம்பந்தப்பட்ட தொழில், அணிகலம் சார்ந்தும் நீங்கள் நிச்சயமாக உறுதியாக சிறந்து விளங்கக்கூடிய காலமாகவே இருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய பிணக்குகளும் இருக்கத்தான் செய்கின்ற. பெரிய அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவுகள் இந்த கால சூழலில் குறைவாகவே இருக்கின்றன. அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நான் குறிப்பிட்டபடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆனாலும் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாக இந்த கால சூழலில் நீங்கள் செய்து கொள்ளலாம். திருமணம் செய்து கொள்வதில் எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனாலும் பார்த்தோம் என்றால் ஆரோக்கியம், விபத்து சார்ந்த கவனம் எல்லாம் நிச்சயமாக தேவை இருக்கின்றது. மற்றபடி பார்த்தோம் என்றால் உங்களுக்கு இந்த கால சூழலில் குழந்தை சார்ந்த பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன, இருக்கத்தான் செய்கின்றன. மற்றும் சமூக ஊடகம் சார்ந்தெல்லாம் சிறந்து விளங்குவதற்கான காலசூழல் நன்றாகவே இருக்கின்றன. நிச்சயமாக வெளிநாடு சார்ந்த தொடர்புகள், ஏற்றுமதி சார்ந்த தொடர்புகள் எல்லாம் சிறப்பாகவே இருக்கின்றன. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் இந்த மாதம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் கன்னி ராசிக்கு என்று சொல்ல முடியும். ஏனென்றால் உங்களுக்கு சகோதர அடிப்படையில் பிரச்சனைகள், விபத்து சார்ந்த கவனம், வேலை சார்ந்த கவனம், கடன் பிரச்சனைகள் சார்ந்தெல்லாம் நிச்சயமாக கவனம் இருக்க வேண்டும். திருமணம் சார்ந்த அமைப்புகளில் இயங்க முடியும், சிறப்பாக இயங்க முடியும். ஆனாலும் சனி உங்களுக்கு திருமணம் சார்ந்த வேலை அமைப்புகளில் முன்னேற்றமான பலன்கள், மத்திய அரசு சார்ந்த வேலை அமைப்புகள் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். திருமண அமைப்பில் கணவர் சார்ந்து இயங்குவதில் சனி நன்றாக இருந்தாலும் கூட கேது இது போன்று 12இல் மறையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக கேது சார்ந்த பிணக்குகள் இருக்கத்தான் செய்கின்ற. திருமணம் சார்ந்து புதிதாக திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு சிறப்பு. ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு இந்த கால சூழல் சற்று பிணக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை சார்ந்து முன்னேற்றமான பலன்கள், கடன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றும் வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. புதிதாக ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். மற்றும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏதேனும் நிலம் சம்பந்தப்பட்ட தகராறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாகனம் சம்பந்தப்பட்ட கவனம் அதிகமாக தேவை இருக்கின்றது இந்த காலகட்டத்தில். மற்றபடி உங்களுக்கு அரசு சார்ந்த தொழில் சார்ந்த அமைப்புகள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. பேங்கிங், வர்த்தகம், வணிகம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல யோகமான காலகட்டமாக தென்படுகின்றது. பொதுவாகவே இந்த பிரபஞ்ச சமநிலையை நாம் பேணி பாதுகாப்பது மிக அவசியம். அனைவரும் நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் கடமைகள், இயற்கை தொடர்புகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மிக மிக சிறப்பு. நல்ல சிந்தனை, எண்ணங்களை சிறப்பாக கையாளுவது, உணர்வுகளை சிறப்பாக கையாளக்கூடியது. மற்றும் எமோஷன்ஸை நம்ம எந்தளவுக்கு வச்சுக்கிறோம், எந்தளவுக்கு வெளிப்படுத்துகிறோம், யார்கிட்ட வெளிப்படுத்துகிறோம், யார்கிட்ட என்ன பேசுகிறோம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக 1க்கு 10 முறை நல்லா ஆலோசித்து ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது மிக மிக அவசியம். மற்றும் பார்த்தோம் என்றால் நாம் நல்ல ஒரு சிந்தனை, நல்ல உணர்வுகளை கையாளும் பட்சத்திலும், நல்ல ஒரு இயற்கை சூழலுடன் தொடர்பில் இருக்கும் பட்சத்திலும் நம்மளுடைய வாழ்வியல் சர்க்காடியம் ரிதம் சிறப்பாக நாம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ரொட்டீன் லைஃப்பை ப்ராப்பராக எல்லாருமே கடந்து செல்லும் பட்சத்தில் அனைவருக்குமே ஒரு உடல் மன சமநிலை பேணி பாதுகாக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை நாம் எளிதாக கடந்து செல்ல முடியும் என்பதற்கு
இந்த உடல் மன சமநிலை நம்முடைய வாழ்வியல் முறையை சரியாக கடைபிடிப்பது மிக மிக அவசியம் என்று தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக துலாம் ராசிக்கு இந்த மாதம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்றால், துலாம் ராசிக்கு நீங்கள் வெளிநாடு சார்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. மற்றும் வேலை சார்ந்து நிச்சயமாக உறுதியான பலன்கள் சிறப்பாக கிடைக்கும். மற்றும் தந்தை சார்ந்து ஏதேனும் சொத்துக்கள் பிரச்சனை இருந்தாலும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அமோகமாகவே இருக்கின்றன. மற்றும் உங்களுக்கு பார்த்தோம் என்றால் டீச்சிங் துறை, ஆராய்ச்சி துறைகள் இவையெல்லாம் நல்ல யோகமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசு அமைப்புகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது. உங்களுக்கு துலாம் ராசிக்கு ஓரளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் கூட குடும்ப அமைப்பிலும் திருமண அமைப்பிலும் சற்று கவனம் தேவை இருக்கின்றது. இந்த ஒரு காலகட்டத்தில் திருமணம் மற்றும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், சிறு பண வரவு சம்பந்தப்பட்ட தடைகள் மற்றும் திருமணம், குறிப்பாக நண்பர்கள் மற்றும் மனைவி சார்ந்து சற்று அனுசரித்து செல்வது மிக மிக அவசியமான ஒன்றாகவே இந்த மாத காலம் இருக்கின்றது. மற்றபடி உங்களுக்கு காதல் கைகூடும், குழந்தை பாக்கியம் உண்டு, வேலை சார்ந்து சிறந்து விளங்க முடியும் மற்றும் வெளிநாடு யோகம், அரசு யோகம் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. அதற்கான முயற்சிகள் இந்த மாதத்திலே அனைத்தும் அமைந்து விடுமா என்றால் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில், அதற்கான தொடர் பயணத்தில் இயங்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாகவே இருக்கின்றது. துலாம் ராசிக்கு சிறப்பான காலம். உங்களுக்கு கவனம் என்று பார்த்தோம் என்றால் குடும்பம் மற்றும் மனைவி சார்ந்து, நண்பர்கள் சார்ந்து சற்று கவனம். அதேபோல் இதுபோன்று பரஸ்பர நம்பிக்கையை பேணி பாதுகாப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் எமோஷன்ஸ் ரொம்ப பிளாக்கேஜ் இருக்கும். அதிகமாக சமூக ஊடக நாட்டம், விருப்பம் உங்களுக்கு இருக்கும். ஒரு பயணம் சார்ந்த அமைப்புகளில் இயங்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், விருச்சிக ராசிக்கு ஓரளவு நல்ல ஒரு கால சூழல் தான் இருக்கின்றது. உங்களுக்கு என்னவென்றால் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் தென்படுகின்றன. மற்றபடி பார்த்தோம்னா விளையாட்டுத்துறை, பாதுகாப்பு துறையில்னா உங்களுக்கு மிக மிக அருமையான பலன்கள் கிடைக்கும். மருத்துவம் துறை சார்ந்து இயங்கக்கூடியவரா நிச்சயமாக உங்களுக்கு யோக பலன். மீடியா சம்பந்தப்பட்ட துறையா, கலைத்துறை இயங்கக்கூடியவரா, ஜேர்னலிசம் தொடர்பான துறைகளா, நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசு சார்ந்த வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கின்றது. உங்களுக்கு பார்த்தோம் என்றால் அரசு வேலை சார்ந்து முயற்சிக்கும் பொழுது நிச்சயமாக யோக பலன்கள் விருச்சிக ராசிக்கு ஓரளவு சிறப்பாகவே இருக்கின்றது. மூத்த சகோதரிகள், அத்தை, சித்தப்பா சார்ந்த அமைப்புகளில் இந்த மாதம் சற்று ஏதேனும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் வரலாம். அவர்கள் சார்ந்த பலன்களும் கிடைக்கலாம். சற்று கவனம் தேவை இருக்கின்றது. அரசு வாய்ப்புகள், தொழில் அமைப்புகள் அனைத்துமே விருச்சிக ராசிக்கு சிறப்பு. ஆனால் அவர்களுக்கு குடும்ப அமைப்பில் சில சிக்கல்கள் ஏற்படும். மற்றும் திருமண அமைப்பிலும் மனைவி சார்ந்து இயங்குவதில் உங்களுக்கும் சற்று பிரச்சனைகள் உண்டு. மற்றும் மூத்த உறவுகளுடன் சற்று தாத்தா பாட்டி அவர்களுடன் இணக்கமாக செல்வது மிக மிக அவசியம். அவர்கள் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் அவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. மற்றபடி உங்களுக்கு வெளிநாடு தொடர்புகள், அரசு தொடர்புகள் எல்லாமே மிக மிக அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் அரசியல் சார்ந்த எல்லாம் சிறந்து விளங்குவதற்கு சாத்தியக்கூறுகள், விளையாட்டுத்துறை அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக யோகமான காலகட்டம் தான். விருச்சிக ராசிக்கு பெரிய அளவுக்கு குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தான் தென்படுகின்றதே தவிர மற்றபடி பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிணக்குகள் இருப்பதாக தெரியவில்லை. சிறப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்கின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரை நீங்கள் திருமணத்திற்காக இயங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மனைவி சார்ந்து இயங்க வேண்டும், நண்பர்கள் சார்ந்து ஒரு கூட்டமைப்பில் இயங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதன் கூட்டமைப்பு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. உங்களுக்கும் ஓரளவு நல்ல ஒரு கால சூழல் தான். சகோதர அடிப்படையில் பலன்கள் கிடைக்கும். தாய் ஆரோக்கியத்தில் மேம்படுவதற்கான சாத்தியக்கூறுகள், வீடு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன், வீடு, வாகனம், சொத்துக்கள் அனைத்தும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடங்கிவிடலாம். அதற்கான முன்னெடுப்புகள் அனைத்தும் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கப் போகின்றது என்றால் சற்று குழந்தைகள் சார்ந்த கவனம், கவலை இருக்கும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் அது சார்ந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த பயம் இருக்கும். மற்றும் திருமணம் சார்ந்த இந்த மாதம் உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் நன்றாகவே தென்படுகின்றன. மற்றபடி அரசு வேலை அமைப்புகள், தொழில் அமைப்புகள், வர்த்தகம் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கின்றன. ஆனால் நீங்கள் மருத்துவத்துறை சார்ந்து இயங்கக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான ஒரு காலகட்டம். மருத்துவம், ரசாயனம், பாதுகாப்பு துறைகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான யோகமான கால சூழலை ஏற்படுத்துகின்றது. மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. நான் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் என்று குறிப்பிட விரும்புவது யாருக்கு என்றால், இந்த மாதம் பொதுவாகவே சிம்மம் மற்றும் கன்னி மிக மிக கவனம் தேவை இருக்கின்றது. மற்றபடி மற்ற ராசிகளுக்கு பொதுவான அடிப்படையில் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. மற்றும் மேசம் மிக மிக கவனம் தேவை இருக்கின்றது. மேசம், கன்னி மற்றும் சிம்மம் இந்த மாதம் சற்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்ற ராசிகளுக்கு பொதுவான தன்மையில் இருக்கக்கூடியது. அதன் அடிப்படையில் நீங்கள் இயங்குவது மிக மிக அவசியம். மற்றும் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், இந்த கால சூழல் என்பது சனி பயிற்சி அரங்கேறி இருக்கின்றது. அவர் அடுத்ததாக உங்களுக்கு மேசம் முதல் ரிஷபம் பயணிக்கும் வரை இன்னும் ஒரு 5 வருட காலம், 2030 வரையுமே சற்று போராட்டமான கால சூழல் தான். அதாவது ஒன்று இந்த மக்கள் தொகை நெருக்கடி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய மனநிலை மாற்றம், தொழில்நுட்பம் சார்ந்த மாற்றம், இது எல்லாம் ஏற்படும் வரை உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இந்த ஒரு 5 வருட காலம் இருக்கத்தான் செய்யும். அனைவருக்குமே பொதுவான வகையில். மற்றபடி ராசிகள் அடிப்படையில் உங்களுக்கு இந்தந்த அம்சங்களில் நீங்கள் செயல்படும் பட்சத்தில் உயர்வான சிறப்பான பலன்களை அனுபவிக்க முடியும். மற்றும் உங்களுடைய உடல் மன சமநிலை என்பது அவசியம். உடலை பேணி பாதுகாப்பதற்கு பஞ்சபூத கோட்பாடுகள் தான். நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் மன சமநிலை, உணர்வு மற்றும் சிந்தனை சார்ந்த சமநிலை அவசியம். இது அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதே என்னுடைய தலையாய கோரிக்கையாக இருக்கின்றது. மற்றபடி இந்த தனுசு ராசி சிறப்பான ஒரு கால சூழல் தான். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் மகர ராசி. மகர ராசிக்கு என்றால் உங்களுக்கு சகாயஸ்தானத்தில் சனி இருக்கின்றார்.
அதன் அடிப்படையில் உங்களுக்கு 7 சனியும் விலகி இருக்கின்றது. இந்த கால சூழலில் நீங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றால், சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள், நிச்சயமாக பயணம் தொடர்பான அமைப்புகள் சகோதர அடிப்படையில் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் பார்த்தோம் என்றால் உங்களுக்கு ஐடி கம்யூனிகேஷன் தொடர்பான துறைகளில் எல்லாம் உங்களால் டீச்சிங் தொடர்பான கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள், மீடியா தொடர்பான தொடர்புகள், சிறப்பான யோக பலன்கள் மற்றும் உங்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு வேலை சார்ந்த சிறப்பான யோகமான பலன்கள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. குடும்பம், தன வரவு தொடக்கத்தில் சற்று சஞ்சலம் பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தன வரவு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக. மற்றும் திருமணத்திற்கான உங்களுக்கு காலகட்டம் வந்திருக்கின்றது. இந்த மாதம் திருமணம் சார்ந்து உங்களால் நிச்சயமாக இயங்க முடியும். மற்றும் உங்களுக்கு பார்த்தோம் என்றால் பொதுவாகவே உங்களுக்கு இந்த கால சூழலில் மற்ற ஆரோக்கியம் சார்ந்த சற்று கவனம் தேவை இருக்கின்றது. குழந்தைகள் சார்ந்த எதிர்பார்ப்பு, ஏக்கம், கவலை இயல்பாகவே இருக்கும். அது நிவர்த்தி ஆவதற்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் சூரியன், புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் இணைகின்றார்கள். ஆன்மீக நாட்டம் விருப்பம், ஆரோக்கியமும் மேம்படுவதற்கான காலகட்டம் நன்றாகவே இருக்கின்றது. பொதுவான அடிப்படையில் உங்களுக்கு ஓரளவு சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கின்றது. இது மகரம் ராசி உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைப்பதற்கு இது போன்ற தன்மைகளில் செயல்படுங்கள். உங்களுக்கு சிறப்பான தன்மை, சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள், வாகனம் தொடர்புகள், கம்யூனிகேஷன் தொடர்பான அமைப்புகள் மற்றும் வேலை சார்ந்து முயற்சி செய்தாலும் வாய்ப்புகள் உண்டு. மற்றும் திருமணம், கூட்டு நடவடிக்கைகள் பலன் கொடுக்கும். மற்றும் குழந்தைகள் சார்ந்த ஈடுபாடுகள் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. கும்பம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு நான் 2 கேட்டகரி. இந்த கும்பம் என்பது ஒன்று உயர்நிலை, ஒன்று அடிமட்ட நிலை. அவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், அவருடைய பொசிஷன்ஸ் பொறுத்து அவர்கள் செயல்படுவது மிக மிக சிறப்பு. மற்றபடி பார்த்தோம் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு சிறப்பான பலன்கள் தான். சனியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரிட்ரோ ஆவதன் அடிப்படையில் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிணக்குகள் வருவதற்கு, சுய முன்னேற்றம் மேம்பாடு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. தன வரவு முன்னேற்றமான பலன்கள் உண்டு. காதல் கைகூடும். குழந்தை பாக்கியம் சிறப்பு. வேலை சார்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு. திருமண அமைப்பு சிறப்பு. குழந்தை பாக்கியம் மற்றும் இதுபோன்று ஏதேனும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பொதுவாகவே இந்த கால சூழல் என்பது திருமணத்திற்காக இயங்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றீர்கள். திருமணம் சார்ந்த முயற்சிகள் நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடியதாகவே உங்களுக்கு இருக்கின்றது. மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் என்று சொல்ல முடியாது. நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதை நீங்கள் சரியாக செயல்படும் பட்சத்தில் உறுதியாக உங்களுக்கு சிறப்பான யோக பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நன்றாகவே உள்ளன. தொழில்நுட்பம் சார்ந்தெல்லாம் சிறப்பாக அறிவுபூர்வமாக இயங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக நன்றாக உள்ளது. மீனம் ராசிக்கும் அதையே தான் குறிப்பிட விரும்புகின்றேன். மீனம் ராசி நான் குறிப்பிட்ட அடிப்படையில் அவர்கள் எந்த ஒரு தன்மையில் செயல்படுகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். மீனம் ராசிக்கு இந்த வெளிநாடு நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும். வெளிநாடு சார்ந்து நீங்கள் நல்ல ஒரு பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது நீண்டகால வணிகம், வர்த்தகம் செயல்படுத்துங்கள். நல்ல விவசாய நிலங்கள் அதிகமாக வைத்திருக்கின்றீர்களா, ரியல் எஸ்டேட் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான காலமாக இருக்கின்றது. சமூக ஊடகம் சார்ந்து இயங்கக்கூடியவர் அல்லது உயர் வணிகம், ஏற்றுமதி வணிகம், ஷேர் மார்க்கெட் இவையெல்லாம் சிறப்பான பலன்கள். இன்சூரன்ஸை நீங்கள் செய்து வைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பாகவே உள்ளது. மற்றும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக சொல்லேன், வீடு வாகனம் உங்களுக்கும் சொல்லியிருக்கின்றேன். தனுசு போலவே உங்களுக்கும் நீங்கள் வீடு சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்வது சிறப்பு. உங்களுக்கு வீடு வாகனம், வணிகம், பேங்கிங், லோன் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக சிறப்பாக உள்ளது. மற்றும் கல்வி சார்ந்த முன்னேற்ற பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள், தாய் சார்ந்த ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளன. மற்றும் பார்த்தோம் என்றால் உங்களுக்கும் காதல் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றும் குழந்தைகள் சார்ந்த இயக்கம் இருந்தாலும் அதுவும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள். மற்றும் வேலை சார்ந்து சற்று இதுவரை ஏதேனும் தடைகள், பிரச்சனை இருந்தாலும் அதற்கான ஒரு தீர்வுகள் கிடைப்பதற்கு, கடன் மற்றும் ஏதேனும் சட்ட போராட்டம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான ஒரு முயற்சிகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மற்றும் திருமணம் சார்ந்த அமைப்புகளில் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக திருமணம் சார்ந்த சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனாலும் வரக்கூடிய புதிதாக உங்களுக்கு ஏற்கனவே திருமணமானவர்களாக இருந்தால் சற்று முரண்பாடுகள் இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து செயல்படும் பட்சத்தில், நம்பிக்கை வளர்த்துக் கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். மற்றும் உங்களுக்கு பொதுவாகவே மீன ராசிக்கும் சரி கும்பம் ராசிக்கும் ஓரளவு சிறப்பாகவே இருக்கின்றது. தன்மைகள் அனைத்தும் ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவில் கிரகங்கள் இருக்கின்றது. பொதுவாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இது இயல்பாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. வேலை மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் வழக்குகள் ஏதேனும் இருந்தாலும் கூட அது எல்லாம் ஓரளவு தீர்வு கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆன்மீக ஈடுபாடு நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. மொத்தத்தில் இந்த மாதத்திற்கான ராசி அமைப்பு இவ்வாறு தான் இருக்கின்றது. அனைத்து ராசிகளுக்குமே உள்ள பலன்கள். குறிப்பாக நான் குறிப்பிட விரும்புவது மேசம் மற்றும் கன்னி இவர்கள் கவனம், சிம்மம் பொதுவாகவே கவனம் தேவை இருக்கின்றது. மற்ற ராசிகளுக்கு ஓரளவு பெரிய அளவுக்கு பாதகம் கிடையாது. சாதகமான அம்சங்கள் அந்தந்த துறைகள் சார்ந்து செயல்படும் பட்சத்தில் உறுதியாக உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு மாதமாக அமைவிருக்கின்றது. உங்களுக்கு இறைவனும் நல் ஆசீர்வாதம் புரிவார். நானும் உங்களுக்காக அனைவருக்காகவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். உங்களுக்கு எல்லா வளமும் புகழும் பெற்று நீண்ட ஆயுளுடன் சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் நல்ல ஆசீர்வாதம் புரிவார். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.